அனைவருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம டிஎன்பிஎஸ்சி எக்ஸாமில் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு புக்கு அப்படின்னா, வெங்கடேசன் சார் அவர்களுடைய தமிழ்நாடும் வரலாறும் பண்பாடும் நவீன காலம் அண்டு தற்காலம். இது 2 புக்குமே வந்து ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். ஸோ இந்த 2 புக்கை வாங்கி நான் ஓரளவுக்கு ஸ்டடி பண்ணிட்டேன். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நான் சில முக்கியமான விஷயங்கள் நான் சொல்கிறேன். ஓகேவா? ஸோ இந்த 2 புக்கு எவ்வளோ முக்கியம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் அப்படிங்கிறத நான் இந்த புக்கை படிச்சிட்டேன். ஒன் டைம் ஃபுல்லாக ஸ்டடி பண்ணிட்டேன். நம்ம ஸ்கூல் புக் படிக்கிறத ஒரு பக்கம் படிச்சுட்டே தான் இருக்க போகிறோம். பட் அவுட் சோர்ஸ்க்கு வந்து இந்த புக், அதாவது நவீன காலம் தற்காலம், இந்த 2 புக்கும் எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் ஃபுல்லாக நம்ம பார்க்க போகிறோம். ஓகேவா? ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். ஸ்கிப் பண்ண வேணாம். ஏன்னா நான் வந்து எவ்வளோ இம்பார்ட்டன்ஸ் அப்படிங்கிறத நான் முக்கியமாக இந்த வீடியோவில் சொல்லுவேன். ஓகேவா? ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள். ஓகேவா? ஃபர்ஸ்ட்டு நம்ம இந்த புத்தகத்தில் நவீன காலம் வந்து நம்ம படிக்க ஸ்டார்ட் பண்ணுவோம். அதாவது அதுவும் படிக்கலாம், இதுவும் படிக்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம நவீன காலம் படித்தோம் அப்படின்னா, இந்த புத்தகத்தில் வந்து நம்மளுக்கு வேலூர் புரட்சினா என்ன, அப்புறம் தொடக்க கால கிளர்ச்சிகள், ஆங்கிலேயருக்கு எதிரான தொடக்க கால கிளர்ச்சிகள்லாம் என்னென்ன நடந்துச்சு அப்படிங்கிறத ரொம்ப டீட்டெயில்டாக விலாவரியாக கொடுத்துருக்காங்க. நம்ம ஸ்கூல் புக்கில் வந்து நம்ம நிறைய விஷயங்கள் படிச்சிருக்கோம் இல்லையா? ஸோ அதுலேயும் கொடுத்துருக்காங்க. அதுலேயும் சிலபஸ் வைஸ் கவர் ஆகுது. பட் அதெல்லாம் தாண்டி நம்ம அவுட் சோர்ஸ் படிச்சிருந்தா மட்டும்தான் அந்த புக்கு நம்ம மேக்ஸிமம் படிச்சிட்டோம் அப்படின்னா எக்ஸாமுக்கு கான்ஃபிடென்ட்டாக போகலாம். அதாவது ஒரு தைரியமாக போகலாம். ஓகேவா? ஏன் அப்படி நான் சொல்கிறேன் அப்படின்னா, மேக்ஸிமம் நம்ம 2-3 இயர்ஸ் பிஃபோர் வந்து கொஷின்ஸ் கேட்டிருந்தாங்க. மேக்ஸிமம் 11th அண்ட் 12th புக்கு, அப்புறம் 10th வந்து கொஷின்ஸ் கேட்டுருவாங்க. மேக்ஸிமம் ஸ்கூல் புக் படித்தவங்க எல்லாமே வந்து எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் பாஸ் பண்ணவும் சான்சஸ் அதிகமாக இருந்துச்சு. பட் இந்த டைமில் ஏன் லாஸ்ட் இயர் நடந்த குரூப் 4 கொஷின் 2025 குரூப் 4 கொஷின் எவ்வளோ டஃப்பாக இருந்துச்சு அப்படிங்கிறது நம்ம எல்லாமே ஃபீல் பண்ணியிருப்போம் இல்லையா? ஸோ நம்ம அந்த டைமில் அவுட் சோர்ஸ் படிச்சிருந்தோம் அப்படின்னா நிறைய கொஷின்ஸ்க்கு நம்மளால் ஆன்சர் பண்ணியிருக்க முடியும். ஓகேவா? ஸோ நம்ம யூனிட் 6 அப்படிங்கிறது 20 கொஷின்ஸ் அதில் இருக்குது. ஓகேவா? ஸோ 20 கொஷினில் நம்ம இந்த 2 புக்கு படிச்சிருந்தாலேயும், அதாவது இன்னும் 2 புக்கு எக்ஸ்ட்ரா இருக்குது. இடைக்காலம் பண்டைய காலம் அப்படிங்கிறது இருக்குது. பட் இந்த புக்கில் வந்து நம்ம ஓரளவுக்கு நம்ம அந்த 2 புக்குமே ஓரளவுக்கு கவர் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளால் கண்டிப்பாக 10 to 15 கொஷின்ஸ் வந்து சாலிடாக அடிக்க முடியும். ஓகேவா? ஸ்கூல் புக் கம்பல்சரி படித்தே ஆகணும், நோ ஆப்ஷன். பட் நம்ம அவுட் சோர்ஸுக்கு வந்து நம்ம இந்த மாதிரி வெங்கடேசன் சார் புக்கு படித்தாலே போதும். நம்மளால் எந்த மாதிரி கொஷின்ஸ் கேட்டாலும் அதை கெஸ் பண்ணி போடுற அளவுக்கு நம்மக்கிட்ட ஒரு ஐடியா வந்து கிடைக்கும். ஓகேவா? ஸோ நிறையா பாயிண்ட்ஸ் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. நிறையா ப்ரீவியஸ் இயர் கொஷின்ஸ், அப்புறம் டெக்னிக்கல் எக்ஸாம் கொஷின்ஸ், இதில் எல்லாமே வந்து இந்த புக்கிலேருந்து தான் அதிகமாக கேட்டிருக்காங்க. ஓகேவா? நம்ம நிறையா பார்த்துருப்போம். யூடியூப் ஷார்ட்ஸில் கூட பாருங்களே, வெங்கடேசன் சார் புக்கில் இருக்கக்கூடிய ஒரு பேஜ் எடுத்து போட்டு ப்ரீவியஸ் இயர் கொஷின் வந்து இருந்து கேட்டிருக்காங்க அப்படின்னு நிறையா வீடியோ வந்து மென்ஷன் பண்ணி காமிச்சிருக்காங்க. ஓகேவா? ஸோ நீங்கள் ஸ்கூல் புக் மட்டும் இப்போ தான் படிச்சுட்டு இருக்கீங்க, ஸ்கூல் புக் மட்டும் தான் படிக்கிறீங்க அப்படின்னா நீங்கள் எக்ஸாம் பாஸ் பண்ணலாம். ஆனால் கொஞ்சம் டவுட் தான். கன்ஃபார்மாக 100%லாம் சொல்ல முடியாது. ஸ்கூல் புக் படித்தாலே நம்ம வந்து எக்ஸாம் பாஸ் பண்ணிடலாம் அப்படின்னு 100% சொல்லவே முடியாது. கண்டிப்பாக நீங்கள் அவுட் சோர்ஸ் வந்து ஒரு பெஸ்ட்டான புக் அப்படின்னா இந்த வெங்கடேசன் சார் புக்கு தான். தமிழ்நாடும் தற்காலம், அப்புறம் வந்து பண்டைய காலத்தில் நடந்த விஷயங்கள் எல்லாம், அப்புறம் வந்து எப்படிலாம் நம்ம தமிழ்நாட்டில் சிஎம்ஸ் வந்து 1952 அதுக்கு முன்னாடி இருந்து அதுக்கு பிறகு எத்தனை முதலமைச்சர்கள் ஆண்டிருக்காங்க, எத்தனை முதலமைச்சர்கள் வந்து என்னென்ன பண்ணியிருக்காங்க, எல்லாமே வந்து டாப் டு பாட்டம் வந்து இந்த புக்கில் கவர் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்மளுக்கு ஒரு கதையாக விலாவரியாக கொடுத்துருக்காங்க. ஸோ நான் ரொம்ப அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி புரிஞ்சுக்கிறவும் யார் வந்து சொல்லித்தரணுன்ற அவசியம் இல்லை. நம்மளே வந்து படிச்சுக்கலாம், நம்மளே புரிஞ்சுக்கலாம். அந்த மாதிரி தான் அந்த புக்ஸ் வந்து வடிவமைச்சிருக்காங்க. ஓகேவா? இது வந்து எந்த ஒரு ப்ரொமோஷன் கிடையாது. ஸோ நான் என்னோட சேனலில் வந்து நான் கொடுக்கணும்னு தனிப்பட்ட முறையில் நான் ஆசைப்பட்டேன். ஏன் அப்படின்னா, நீங்கள் கண்டிப்பாக எக்ஸாம் பாஸ் பண்ணணும். எல்லாருமே வந்து கஷ்டப்பட்டு தான் படிச்சுட்ருக்கோம் எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில். அதனால் கண்டிப்பாக நீங்கள் இந்த மாதிரி அவுட் சோர்ஸ் புக்கையும் சேர்த்து படிச்சுட்டு போயிட்டீங்க அப்படின்னா, நீங்கள் எக்ஸாமில் நல்லபடியாக பாஸ் பண்ண முடியும். அதாவது நல்ல மார்க்கே ஸ்கோர் பண்ண முடியும். ஓகேவா? ஸோ நிறைய பேர் வந்து சொல்ல மாட்டாங்க வெளியே. ஸோ அவுட் சோர்ஸ்லாம் படிக்கிறாங்க, நிறைய விஷயம் பார்க்குறாங்க ஆன்லைனில். நம்ம கூட இருக்கிறவங்களே நிறைய விஷயம் சொல்லி தரவும் மாட்டாங்க, சொல்லவும் மாட்டாங்க. ஏன் அப்படின்னா, ஸோ அவங்களுக்கே டைம் இல்லை, அவங்க படிச்சுட்டு இருக்காங்க. அவங்க வந்து நம்மளை வந்து சொல்லணும், இதை படிங்க, அதை படிங்கன்னு சொல்ல மாட்டாங்க. ஸோ நம்ம தான் நம்ம தேடிக்கிட்டு நம்மளை தான் நம்ம இம்ப்ரூவ் பண்ணிக்கணும். யாரும் வந்து நமக்கு சப்போர்ட் பண்ண மாட்டாங்க. ஓகேவா? ஸோ நம்ம தான் சில முக்கியமான விஷயங்கள் எது எதுன்னு பார்த்துட்டு, அதேமாரி பாலிட்டிக்கு வந்து அவுட் சோர்ஸ் நிறையா இருக்குது. ஒவ்வொரு டாப்பிக்குமே வந்து நீங்கள் அவுட் சோர்ஸ் படிச்சுட்டு போனால் மட்டும்தான் நீங்கள் எக்ஸாமை வந்து ஈஸியாக கிளியர் பண்ண முடியும். தமிழுக்கெல்லாம் வந்து மிகப்பெரிய கடல்னே சொல்லலாம். முதல்ல நம்ம ஸ்கூல் புக் படிச்சிருந்தாலே போதும், அட்டை டு அட்டை படித்தாலே போதும், பாஸ் பண்ணலாம். பட் இப்போ அந்த அட்டையை தாண்டி போயிட்டாங்க. அவுட் சோர்ஸ் வந்து எதை படிக்கிறதுனே தெரில.
ஸோ புத்தா பப்ளிகேஷன் நிறையா இருக்குது. அதுக்கு பிறகு பார்த்தோம் அப்படின்னா தேவிடா புக்கு நிறையா சொல்கிறாங்க. பட் நம்ம ஸ்கூல் புக்கு தரவாக படிச்சுட்டு அவுட் சோர்ஸில் கேட்கக்கூடிய முக்கியமான டாபிக் எதுன்னு செலக்ட் பண்ணி நம்ம படிச்சுக்கிட்டோம்னா தமிழ்லையுமே நல்லா ஸ்கோர் பண்ணலாம். ஸோ என்னோட பாயிண்ட் ஆஃப் வியூவில் நீங்கள் யூனிட் 6 நல்ல மார்க் ஸ்கோர் பண்ணணும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த 2 புக்கை வந்து நான் உங்களுக்கு கொடுப்பேன். ஸோ இந்த 2 புக்குமே நீங்கள் கண்டிப்பாக வாங்கி வச்சுக்கோங்க. கண்டிப்பாக எக்ஸாம் பாயிண்ட் ஆஃப் வியூவில் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ கண்டிப்பாக நீங்கள் வாங்கி படிங்க. ஓகேவா? ஸோ இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் என்னோட சேனலில் வந்து நிறைய வீடியோஸ் வந்து நான் கொடுக்குறேன். அது மட்டும் இல்லை, நிறைய டாபிக் வந்து கவர் பண்ணி நான் வீடியோஸாகவும் கொடுக்குறேன். ஓகேவா? ஸோ தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ். தேங்க்யூ.